உள்ளங்கையில் ஜெனரேட்டர். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு கையளவு உள்ள ஜெனரேட்டர் செய்ய கத்துக்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: கையளவு உள்ள ரெடிமேட் விசிறி, புகைப்படச் சுருள் டப்பா அதாவது ஃபிலிம் கேன், நியோடைமியம் காந்தங்கள், 35 கேஜ் இன்சுலேட்டட் செப்பு கம்பி, எல்இடி, ஃபோக்ஸ் கம்பி, ஸ்ட்ரா, ரப்பர் துண்டு, ரீஃபில் துண்டு மற்றும் கத்தரிக்கோல். முதல்ல ஃபிலிம் கேன்ல ஒரு துளை போட்டு ஸ்ட்ராவை துளைக்குள்ளார நுழைக்கணும். நடுப்பகுதி ஸ்ட்ராவை வெட்டி எடுத்துடணும். இப்போ இந்த வெட்டின பகுதியில ஒரு ரப்பர் துண்டை வச்சு ஃபோக்ஸ் கம்பியை படத்துல காட்டுற மாதிரி செருகணும். ரப்பர் துண்டு மேல காந்தங்களை ஒட்டணும். ஃபோக்ஸ் கம்பியை சுழற்றும் போது காந்தங்கள் சுழல்ற மாதிரி இருக்கணும். இப்போ 35 கேஜ் இன்சுலேட்டட் செப்பு கம்பியை ஃபிலிம் கேன் மேல 1000 சுற்றுகள் சுற்றணும். சுருளின் இரு முனைகளையும் தேய்ச்சி தாமிர கம்பி வெளியே தெரியற மாதிரி செஞ்சு எல்இடியோட 2 முனைகளை இணைக்கணும். இப்போ காந்தங்களை சுழற்றும் போது எல்இடி எரியுது. இப்போ கையளவு ரெடிமேட் விசிறியை எடுத்துக்கணும். இதுல பேட்டரி எதுவும் இல்லை. ஆரஞ்சு லிவரை அழுத்தும் போது விசிறி வேகமா சுழலுது. இந்த ஸ்ப்ரிங் கியர் ஆரஞ்சு லிவரை இயக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த விசிறி ப்ரொப்பல்லரை இந்த அமைப்புல இருந்து கழட்டிட்டு ரீஃபில் துண்டு வச்சு நாம செஞ்ச ஜெனரேட்டர் அமைப்பை பொருத்தணும். ஒரு பஞ்சு ஃபோம் மீது ஜெனரேட்டரை பொருத்தி நிக்க வைக்கணும். இப்போ நம்மோட அறிவியல் மாதிரி ரெடி. இந்த ஆரஞ்சு லிவரை அழுத்தும் போது சுருளின் உள்ளே உள்ள காந்தங்கள் சுழன்று மின்னோட்டத்தை உருவாக்குது. இதனால எல்இடி ஒளிருது. அட, இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல? என்ன குட்டீஸ், நீங்களும் இந்த கையளவு ஜெனரேட்டர் செஞ்சு விளையாட ரெடி ஆயிட்டீங்களா? மின்னியற்றி ஃபாரடே மின்காந்த தூண்டல் விதி. மூடப்பட்ட சுற்று ஒன்றில் காந்த பாயம் மாறும்போது மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது.